Hi students, welcome back to Max Navigator. Exercise 10.2 last question வந்தாச்சு. Okay? Prove that opposite sides of a quadrilateral circumscribing a circle subtend supplementary angles at the center of circle. ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஒரு சர்க்கிளை சுற்றி அதை கரெக்டாக கவர் அப் பண்ணுற மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு. ஸோ இதில் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல்ன்றது எது? இப்போ இந்த ஏபியும் சிடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் சைடு, அதே மாதிரி ஏடியும் பிசியும் ஆப்போசிட் சைட்ஸ். இங்க சர்க்கிளோட சென்டர் ஓன்னு வச்சோம்னா ஏஓபியும் ஆங்கிள் சிஓடியும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 180ன்றாங்க. அதே மாதிரி சிஓபியும் அண்ட் ஏஓடியும் நீங்க ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 180 வரணும். இதை தான் நீங்க இப்போ ப்ரூவ் பண்ண போறீங்க. ஓகேயா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க பாருங்க, இப்ப ஏ பி சி டி இந்த 4 பாயிண்ட்டுமே இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? எஸ், இது அவுட் சைட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் அண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த டான்ஜென்ட் ரெண்டு கிரியேட் ஆகுது. எல்லாமே பாத்தீங்களா, இந்த ஏ பி சி டி எல்லாமே இந்த டான்ஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுதா? ஓகே, அப்போ தியரம் 10.2 நம்ம யூஸ் பண்ணுவோமா? ஸோ அதுபடி இந்த சைடு ஈக்குவல் அந்த கான்செப்ட் எடுப்போம். ஸோ அப்போ நான் ரேடியஸ் கூட ஜாயின் பண்ணிட்டேன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவல்ன்ற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிரண்ட்ன்றத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இங்க பாருங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரேடியஸை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் 2-3 கலர்ஸ் வச்சு டயக்ராம் நல்லா நீங்க பேப்பர்ல வரையும் போது நல்லா பெருசா வரைஞ்சிட்டு என்னன்றத கிளியரா பாருங்க, உங்களுக்கு அப்பதான் சம் புரியும். PQRS நேமும் கொடுத்தாச்சு. இது ரேடியஸ், ஏன்னா இது ரேடியஸ் அண்ட் தென் இந்த ஓஏ ஓபிலாம் அது என்னது, அது ட்ரையாங்கிள் வந்துடணும். அதனாலதான் அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தனித்தனியா கலர்ஸை யூஸ் பண்றோம். இப்போ பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் டிஓஎஸ் இவன் இருக்கானா, இந்த ஏரியா இந்த பக்கமும் இந்த ட்ரையாங்கிளும் டிஓஆரும் டிஓஎஸும் கான்கிரண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆயிடுமா? புரியுதா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இவங்க ரெண்டு பேர் ஈக்குவல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே அதே சேம் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல தானே இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே அதே மாதிரி பேரா ஈக்குவல்னு காமிச்சிடுவோம். ஒன் மோர் திங், இப்போ இந்த ஒரு ஃபுல் சர்க்கிளோட இந்த ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 360. புரியுதா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், இவங்க ரெண்டு பேர் ஈக்குவல், இவங்க ரெண்டு பேர் ஈக்குவல், இவங்க ரெண்டு பேர் ஈக்குவல்னும் போது ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி காட்டிட்டு இது எல்லாம் சேர்த்து 360. ஸோ தனித்தனியா இவங்கள பாதி எடுத்து அது 180. புரிஞ்சுதா? ஸோ அப்படிதான் இப்போ நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆங்கிள்ஸ்க்கு நேம் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆங்கிள் 1 2 அப்படி வரிசையா போங்க, 4 5 6 7 8. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 இருக்குல்ல, ஸோ இந்த ஆங்கிளை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இவனா பிரிச்சு, ஸோ இன் ட்ரையாங்கிள் என் கூடவே சம் போட்டுட்டே வாங்க, ரொம்ப ஈஸியான சம். SOA and triangle AOP. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் OS is equal to OP. Why? Yes, correct. It's a radii of a same circle. Radii of a circle, same circle. Okay, okay. Then OA is equal to OA வா? பாத்தீங்களா, பிக்சர்ல பார்த்துட்டே வாங்க. OA is ஏன்னா அது காமன் சைடு இல்லையா? இட்ஸ் அ காமன் சைடு. தென் AS is equal to AP. இத்தனை சமயம் நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணிட்டு வரோம். Why? AS AP சொன்ன இல்லையா, தியரம் 10.2. தியரம் 10.2 படி இது ஈக்குவல் அப்படின்னா அப்ப அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிரண்ட் சொல்லிடலாமா? எஸ். Now triangle SOA is congruent to triangle AOP. ஓகேயா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்னா by CPCT angle SOA is equal to angle AOP. பாருங்க, இந்த ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் தான் நம்ம ஈக்குவல். SOAன்றது எங்க, இவன் தானே SOA, இது SOA அண்ட் இது AOP. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னா தட் மீன்ஸ் angle 1 is equal to
ஆங்கிள் 2. கரெக்டா? ஸோ ஒன்ஸ் நம்ம ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ஈக்குவல் சொன்ன உடனே 3 4 5 6 7 8 எல்லாத்துக்குமே எழுதிடலாமா? நோ, எவ்வளோ டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அவ்வளோலாம் எழுத வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் சிமிலர்லி 3 and 4 ஆர் ஈக்குவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே போதும். பார்த்துலாமா? ஸோ பாரு, சிமிலர்லி ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4 and angle 5 is equal to angle 6, angle 7 is equal to angle 8. முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ இவங்க எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 360 வரும்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ அதை இப்போ நம்ம எழுதிடலாம். angle 1 plus angle 2 plus angle 3 4 5 6 7 angle 8. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 360 டிகிரி வரும் இல்லையா? இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கன்வீனியன்ட்டுக்கு, அதாவது என்னன்னா, இப்ப பாருங்க, ஆங்கிள் ஏஓபிய எது கவர் பண்ணும்? ஏஓபிக்கு 2ம் 3ம் தேவை. அதே மாதிரி சிஓடிக்கு 2ம் 3ம் தேவை. அதே மாதிரி சிஓடிக்கு 7ம் 6ம் தேவை இல்லையா? 7ம் 6ம் தேவை. அப்போ நம்ம என்ன ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துக்கணும்? 5ம் 6ம் ஈக்குவல்னு பார்த்தோமா? ஆங்கிள் 5 and 6ன்னு ஈக்குவல்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ 5ன்னு வர இடத்துல நம்ம ஆங்கிள் 6ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும்? எனக்கு ரெண்டுமே ஆங்கிள் 6ஆவே வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 8 தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஆங்கிள் 7 போட்டுக்கலாம். புரியுதா பசங்களா? ஏன்னா கீழே நம்ம என்ன பார்த்தோம்? 8 ஆங்கிள்ஸையும் லைனாக போட்டுட்டே வந்தோம் இல்லையா? இதை அப்போ நான் கீழே பண்ணுவேன், பட் புரியுறதுக்காக இங்கே காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல 8 தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம 7 யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு ஆங்கிள் ஏஓபியை கவர் அப் பண்ணுற ரெண்டு ஆங்கிள்ஸ் 2 and 3. அதே மாதிரி 6 and 7 கவர் அப் பண்ணுறது எது? ஆங்கிள் சிஓடி. ஸோ அந்த டேர்ம்ஸ்ல நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த 5 and 8 ஆங்கிளையும் 1 and 4ஐயும் மாத்துறோம். புரிஞ்சுதா? நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம். ஏன் இது ரெண்டு ஆங்கிளை தூக்கணும்னு தெரிஞ்சுதா? ஓகேடா, அவ்வளவுதான், இதை போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த வேல்யூஸை மாத்தி போடலாம். அப்போ என்ன ஆகும்? ஆங்கிள் 1 தூக்கிட்டு நான் 2ன்னு போடுறேன், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் 3 ஈக்குவல் சொன்னோம் இல்லையா? அதனால 4 தூக்கிட்டு அந்த இடத்துல நான் 3 போடுறேன். தென் 5க்கு என்ன பண்றோம்? 6 போடுறோம். பார்த்தோம்ல, இப்போ நம்ம ஏன் 6 போடுறோம், ஏன் 3 போடுறோன்றது புரிஞ்சுதாமா? அதே மாதிரி ஆங்கிள் 7 பிளஸ் ஆங்கிள் 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 360. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? காமனா பாருங்க, இதுல 2 இதுல 2 இதுல 2 இதுல 2. ஸோ மொத்தமா 2வை நம்ம வெளியே தள்ளிட்டு ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 6 பிளஸ் ஆங்கிள் 7 இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு எழுதலாமா? இந்த 2க்கு இந்த 360 கேன்சல் ஆனா என்ன கிடைக்கும்? நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இதுல ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 3 எதை கவர் பண்ணுது பார்த்தோம்? எஸ், கரெக்ட். ஒரு தடவை செக் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. ஆங்கிள் 2ம் 3யும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஏஓபி. பாத்தீங்களா? 2ம் 3யும் சேர்ந்து ஏஓபி தெரிஞ்சுதா? அதே மாதிரி 6ம் 7ம் சேர்ந்து ஆங்கிள் சிஓடி கிடைக்கும். நமக்கு என்ன தேவை? ஆங்கிள் ஏஓபியும் சிஓடியும் சேர்ந்து 180 காட்டணும். ஸோ அது வந்துருச்சா? எழுதிடலாமா? இந்த 2ம் 3யும் சேர்ந்து நமக்கு என்ன வந்தது? ஆங்கிள் ஏஓபி and this is angle COD. ஸோ இவன் ரெண்டு பேரை ஆட் பண்ணா எனக்கு 180 வந்துடுச்சு. நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு செட் இருக்கான்ல, அவனையும் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? செகண்ட் தியரம் ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அவனுக்கு என்ன பண்ணலாம்னா இதே தான் நான் என்ன பண்ண போறேன்? 2 இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்டா, 2 1 தூக்கிட்டு 2 போடுவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 2 தூக்கிட்டு அந்த இடத்துல 1 போடலாம். புரிஞ்சுதா? பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன ஆகும்? ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 1. ஸோ இந்த செட்டை நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி போடுறோம். ஸோ இப்போ இதுதான் இங்கே வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன்ல இது வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 4 பிளஸ் ஆங்கிள் 4 angle 5 plus angle 5
angle 8 plus angle 8 is equal to 360. ஸோ இது எல்லாமே ரெண்டு ரெண்டா வருதா? ஸோ இவங்க எல்லாரையும் ஒன்றா சேருங்க. 2 into angle 1. Angle 1 plus angle 4, angle 5 plus angle 8 is equal to 360 degree. 2க்கு இந்த 360 cancel ஆயிடும். So you will get 180 degree. And இப்போ பாரு, நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கு? 1458. இது பிக்சர்ல எங்க வருது பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ 1458. ஸோ 4 5 சேர்ந்தது நமக்கு ஆங்கிள் பிஓசி. ஸோ இவனுக்கு 4 5 கிடைக்குது. ஓகே, அண்ட் 1 8 சேர்ந்தது ஆங்கிள் ஏஓடி. ஆங்கிள் ஏஓடி தெரியுதாம்மா? ஓகே, திஸ் இஸ் 1 and 8, ஆங்கிள் 1 and 8. ஸோ இது 4 தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. எழுதிடலாமா இதை? ஆங்கிள் ஏஓடி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஓடி plus angle BOC is equal to 180 degree. இந்த ஆங்கிள் ஏஓடியில் 1 8 சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேர் இவனுக்கு வந்துடுவாங்க. 4 5 பிஓசிக்கு வந்துடும். ஓகே, ஸோ பசங்களா கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணிட்டோம். இதை ஜஸ்ட் எழுதிடுங்க, முடிஞ்சு போச்சு வேலை, அவ்வளோதான். ஆங்கிள் ஏஓடி அண்ட் ஆங்கிள் பிஓசி ஒரு ஆங்கிள்ஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே தூக்கி எழுதிருங்க. ஒரு ஆங்கிள்ஸ் subtended by opposite sides of quadrilateral circumscribing circle, and the sum of them is 180 degree. Hence proved. Finished. இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா ஓடும். என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி சப்போஸ் ஒரு சிலருக்கு இது வந்து ஸ்லோன்னு தோணுச்சுன்னா நீங்க அதுல ஸ்பீட் ரைஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா நான் ஸ்லோவா எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட கம்ப்ளீட்டா புரியணுன்ற கான்செப்ட்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். புரியுதா? ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு